இந்த ஒரு தவறு பெண்கள் செய்யக்கூடாது. இறைவனுடைய கோபத்துக்கே ஆளாயிடுவீங்க. ஒரே ஒரு தப்பு இத மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னா எத சொல்லுவீங்க? நிறைய இருக்கு. பட் முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு பெண்கள், அதுவும் முக்கியமா ம். இந்திய பெண்கள்னே சொல்லலாம். ம். அதுல முக்கியமா தமிழ்நாட்டு பெண்களுக்கு சொல்றேன். ஏன்னா பெண்கள்னாலே ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் குடுப்பேன், மதிப்பேன். ம். பட் சின்ன சின்ன தவறுகள் மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ம். ஏன்னா நம்ம பொண்ணு நான் என்னோட தங்கையோ, அம்மாவோ, சிஸ்டரோ இருக்கும்போது நான் விட்டுற முடியுமா? கண்டிப்பா. அவங்க கஷ்டம் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் தானே. ஸோ அப்படின்னும்போது அத கொஞ்சம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கஷ்டத்துல நம்ம அந்த பாவத்துக்கு நம்ம இடாக மாட்டோம். ம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டி போக மாட்டீங்க. கோயிலுக்கு உள்ள நைட்டி போட்டு போக மாட்டீங்க. அப்போ வீட்ல சாமி படம் இல்லையா? ம். வீட்ல சாமி கும்பிடலையா? அங்க என்ன இருக்கோ அதேதாம்மா இங்க இருக்கு. அங்க சிலை இருக்கு. வீட்ல தானே சிலை வச்சிருக்கீங்க. ஆமா, ஆமா. அங்கேயும் வைப்ரேஷன் இருக்கு, இங்கேயும் வைப்ரேஷன் இருக்கு. அப்ப அங்க 4 பேர் பார்ப்பாங்க, இங்க 4 பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனா தெய்வம் ஒண்ணு பார்க்குதுல்ல. ஆமா. தெய்வம் ஒண்ணு உணருதுல்ல. ம். அப்ப நீங்க வழிபாடு பண்றல, உட்கார்ந்து சாமி கும்பிடுறீங்க. அப்போ எப்படி அது? ம். மரிஜன்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக் பெண்களுக்கு நீங்க நிறைய டாபிக்ஸ்ல எடுத்து பேசுவீங்க. அந்த வகையில இந்த ஒரு தவறு பெண்கள் செய்யக்கூடாது. இறைவனுடைய கோபத்துக்கே ஆளாயிடுவீங்க. ஒரே ஒரு தப்பு இத மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னா எத சொல்லுவீங்க? நிறைய இருக்கு. பட் முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு பெண்கள், அதுவும் முக்கியமா ம். இந்திய பெண்கள்னே சொல்லலாம். ம். அதுல முக்கியமா தமிழ்நாட்டு பெண்களுக்கு சொல்றேன். ஏன்னா பெண்கள்னாலே ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் குடுப்பேன், மதிப்பேன். ம். பட் சின்ன சின்ன தவறுகள் மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ம். ஏன்னா நம்ம பொண்ணு நான் என்னோட தங்கையோ, அம்மாவோ, சிஸ்டரோ இருக்கும்போது நான் விட்டுற முடியுமா? கண்டிப்பா. அவங்க கஷ்டம் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் தானே. ஸோ அப்படின்னும்போது அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கஷ்டத்துல நம்ம அந்த பாவத்துக்கு நம்ம இடாக மாட்டோம். ம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. நல்லா மங்களகரமா பண்ணுவாங்க. சாமி பூஜைலாம் சூப்பரா பண்ணுவாங்க. பூஜை அலங்காரம் பண்ணுவாங்க. வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க. அவங்களும் குளிச்சுருவாங்க. தலைக்கு குளிச்சுருவாங்க. வீடு கழுவி, வாசல் கழுவி, பழைய ஜாமான் கீமான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க. இடுப்பு வலியார அளவுக்கு வேலை செஞ்சுருவாங்க பெண்கள். செய்கிறாங்களா இல்லையா? உண்மைதான். வெள்ளிக்கிழமை செஞ்சிடுறாங்களா? ம். எல்லா தலைக்கும் குளிச்சிருவாங்க. கோல்டே வந்தாலும் பரவாயில்ல, ம். ஜுரம் அடித்தாலும் பரவாயில்ல, நான் வெள்ளிக்கிழமை பூஜை சாமான் கழுவியே வேண்டாம்னு கழுவாங்க. இது நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் பண்ணுற விஷயம். ஆனால் எல்லாமே பண்ணிட்டு குளிச்சுட்டு போடுவாங்க இப்போ ஒரு நைட்டின்ற ஒரு விஷயத்த, அந்த நைட்டியை போட்டுக்கிட்டு அவங்க பண்ணுற பாடு இருக்குது அல்லா இறைவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நைட்டின்றது கணவன் ஓப்பனாகவே சொல்கிறேன், கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது பயன்படுத்தி கூடுறது தான் அந்த ஒரு நைட்டின்ற ஒரு விஷயம் ஒன்று. செகண்டரி, நம்ம உடம்பு லேசாக இருக்கிறதுக்காக நம்ம தூங்குறதுக்கு பயன்படுத்துறது தான் நைட்டி. இது 2 தான் உண்மை. ரைட்டுங்களா? இது தவிர்த்து நம்ம ஆளுங்க நைட்டு எங்கெங்கே போகிறாங்க? பால் கடைக்கு போகிறதுக்கு, அண்ணாச்சி கடைக்கு போகிறதுக்கு, சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு, வண்டி ஓடிட்டு போகிறதுக்கு. கேட்டால் நம்ம தெருவு தானேன்னுவாங்க. நம்ம தெருவில் அங்கெல்லாம் ஜென்ஸே யாரும் இல்லையா? நான் நைட்டி போட்டு போனால் ஸ்கூலில் விடுறதுக்கு, பசங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு. நான் சொல்கிறேன், நம்ம நைட்டி போடுறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. 24 மணி நேரம் கூட நீங்கள் போட்டுட்டு போங்க. ஆனால் எங்கே போடுறோம், எப்படி போடுறோம்? ஏன்னா நம்மளை பார்க்குற பார்வை என்னவா பார்க்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம சொல்லுவோம் அவன் பார்த்துட்டு போட்டோன்னா அதெல்லாம் தவறு. பார்த்துட்டு போட்டோன்னா அப்போ கேலி படம் தான் செய்வான், கிண்டல் படம் செய்வான், கலாய்க்கு தான் செய்வான். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இடத்துக்கு போடாதீங்க. இதுவே போடக்கூடாதுன்னா அப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்னது? வீட்டில் சாமி கும்பிடுறது. குளிச்சுட்டு ஒரு சேரீ கட்டலாம், இல்லைன்னா சுடிதார் போடலாம். ஓப்பனாக சொல்கிறோமே, நீங்கள் ஜீன்ஸு கூட போட்டுட்டு போங்கம்மா, அது கூட பார்த்தீங்கன்னா தப்பு இல்லைம்மா. சொல்லப்போனால் அதுவே போடக்கூடாது. சுடிதாரு, லெகின்ஸு, சேரீ, இந்த மாதிரி விஷயம் தலை குளிச்சுட்டு நல்லா உங்களை சுத்தம் பண்ணிட்டு முடியை விரித்து போடாமல், எப்படி முடி தலைவரி கோலமாக முடியை வந்து லூசராக விட்டுட்டு போடக்கூடாது. லாஸ்ட்டு முடியாது பின்னி இருக்கணும். மலையாளத்தில் பார்த்துருக்கீங்களா? மலையாள சீனில் பார்த்தீங்கன்னா, ஆமாம், கேரளாவில் பார்த்தீங்கன்னா கடைசி முடியை ஃப்ரீயாக விட்டுட்டு கடைசி முடியாது. ஏன்னா மொத்த முடியும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடும்போது இப்படி பறக்கக்கூடாது. அதனால் கடைசி முடியாது முடிச்சு போட்டுருவாங்க. ஸோ காயறதுக்காக அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் நார்மலாக ஒரு துணி மாற்றிட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம். தயவு செஞ்சு சொல்கிற பெண்கள், உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கணும், தெய்வ வழிபாடு இருக்கணும், மங்களகரமாக வீடு இருக்கணும், சுபக்ஷகமாக இருக்கணும். நீங்கள் சாமி கும்பிட்றது அந்த தெய்வம் முழு மனசாக ஏற்றுக்கணுன்னா நைட்டி போட்டு சாமி கும்பிடாதீங்க.
ஏன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம், அது எனக்கு ஒரு கஷ்டம் தான். அதனால் என்னடா பாய் இப்படி சொல்ல நினச்சிக்காதீங்க. நீங்கள் குளிங்க, குளிச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு போடுங்க. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ட்ரெஸ்ஸை மாற்றிருங்க. ட்ரெஸ்ஸை மாற்றி சாமி கும்பிட்டு அதுக்கு போகணும் நீங்கள் போட்டுங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸோ நார்மலாக ஒரு நைட்டி போட்டு பெட்ரூமில் மட்டும் தான் நைட்டி பயன்படுத்தணும். இப்போ அதே நைட்டி ஏன் உங்களுக்கு சாமி கும்பிட வேணாம்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் நைட்டி போட்டுட்டு கோவிலுக்கு போக முடியுமா? நீங்கள் பெரிய கோவில் கூட விட்ருங்க, சாதாரண சின்ன கோவிலுக்கு நைட்டி போட்டு போவீங்களா? போட மாட்டீங்க. அப்போ கோவிலுக்கும் நைட்டி போக மாட்டீங்க, கோவிலுக்கு உள்ளே நைட்டி போட்டு போக மாட்டீங்க. அப்போ வீட்டில் சாமி படம் இல்லையா? வீட்டில் சாமி கும்பிடலையா? அங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. அங்கே சிலை இருக்குது, இங்கே ஃபோட்டோ இருக்குது. வீட்டில் தானே சிலை வச்சுருக்கீங்க. அங்கேயும் வைப்ரேஷன் இருக்குது, இங்கேயும் வைப்ரேஷன் இருக்குது. அப்போ அங்கே 4 பேர் பார்ப்பாங்க, இங்கே 4 பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் தெய்வம் ஒன்று பார்க்குதில்ல, தெய்வம் ஒன்று உணருதில்ல. அப்போ நீங்கள் வழிபாடு பண்ணுறல, உட்காந்து சாமி கும்பிட்றீங்க. அப்போ எப்படி அது? கோவிலில் எப்படி சாமி கும்பிடணும் அதே மாதிரி தான் வீட்லேயும் கும்பிடணும். கோவிலில் ஒரு மாதிரியும் வீட்டில் ஒரு மாதிரியும் கும்பிட்டிங்கன்னா அது பேர் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு பிரயோஜனமே இல்லை. இப்போ புரிஞ்சுச்சிங்களா? நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இத்தனை வேலைகள் செஞ்சும் பயன் இல்லாமல் போயிடும் இந்த நைட்டி போடுறது. ஆமாம்மா, அதனம்மா உண்மை. புரியுதுங்களா? நிறைய இருக்குமா. நைட்டின்றது பார்த்தீங்கன்னா சில விஷயத்துக்காக தான் பயன்படுத்தணும். இப்போ நைட்டி போட்டு என்னென்ன விஷயம் பண்ண முடியாது? வெளியில் போகக்கூடாது. அப்போ வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட லாஜிக் ஆகுது. நம்ம வீடு தானே, யாரை பார்க்க போகிறோன்னா? அப்படி கிடையாது. சில விதிமுறைன்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? அந்த விதிமுறையில் தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். இப்போ பயிற்சிக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்குது, தூங்குறதுக்கு நைட் ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது, ஜாக்கிங்கும் ட்ரெஸ் இருக்குது. சாமி கும்பிட்டு ட்ரெஸ் கிடையாது. ஆனால் சாரீ தான் நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியமே இல்லையா? சாரி, சுடிதார், லெகின்ஸ் எது ஒன்றும் போடுங்க. ஆனால் நைட்டி மட்டும் போட்டு சாமி கும்பிடாதீங்க. இது என்னோட நல்லதுக்கு நான் சொல்ல, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். இது ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வணங்குற கஷ்டப்பட்டு காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரை வீட்டு வேலை செஞ்சுட்டு நீங்கள் கும்பிட்ற அந்த 10 நிமிஷம் சாமி தான் உங்களுக்கு கொடுக்க போகிற வரப்பிரசாதம். அதை நீங்கள் கரெக்டாக போய் சேர்றதுக்கு தான் இவ்வளோ படம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எது பண்ணாலும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்றதே வந்து பார்த்திங்கன்னா பலன் கிடைக்கணும்னு. நம்ம பண்ணுற அந்த ஒரு சிறிய தவறால் அந்த பலன் கிடைக்காம போயிடும். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுங்க பெண்களை, இது உங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாளும் ஒரு செய்கிற வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப சிறப்பு குருஜி, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. எந்த ஒரு தவறு கடவுளோட கோபத்துக்கு கூட ஆளாயிடுவாங்க பெண்கள், இதை செய்யாதீங்க அப்படின்னு அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.